அலியான்றான் ஒருத்தன். என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு அலியா அலியான்னு நல்ல அவனுக்கு தெரிந்த தமிழ் மொழியில பாடு. सुनलो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கூடி வரும்போது அந்நிய பாஷை கொஞ்சம் அடக்கி வாசின்றார். ஏன்னா அவனுக்கு புரியல, நீ ரூம்ல போய் பேசுன்றார். விசுவாசிகளை கூடும்போது பேசுறது தடையில்லை. எனக்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய வெஸ்லி மேக்ஸ்வெல் என்கின்ற நபர் சபை மக்களிடத்திலே பேசும்போது அல்லது பாடும்போது தெரியாத மொழிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். அவர் அதில் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு சிலர் எபிரேய மொழிகளை பயன்படுத்தி பேசுகிறார்கள், எபிரேய மொழிகளில் பாடல்களை இயற்றுகிறார்கள் என்கிறதாக சொல்லுகிறார். இப்போ இன்னும் நிறைய பேர் ஹீப்ரூவில் என்ன சொல்லுது, எப்பா தமிழ்ல சொல்லி கொடு. இப்ப பாட்டு கூட என்ன, இந்த முஸ்லிம்ஸ் பாட்டு தான் நமக்கு புரியாது இல்லையா? அவன் என்னென்னமோ பாடுறான். ஏன்னா அவன் என்ன உருதுல தானே பாடுறான், அரபிக்லையா உருதுல என்னென்னமோ பாடுறான். இப்போ நம்ம தமிழெல்லாம் முடிச்சிட்டான், தமிழை முடிச்சிட்டான். இப்போ ஹீப்ருக்கு தேவை இருக்கான், தேடுறான். அவன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. அவன் என்ன பாடுறான் அவனுக்கும் தெரியுதான்னு தெரியல நமக்கும். ஆனா நம்மளும் பாடுறோம். ஏய் நிறுத்து, என்ன பாடின தெரியல. அதான் பவுல் சொல்ற, நான் ஆவியோடும் பாடுவேன். ஹீப்ரு தெரிஞ்சவன் ஹீப்ருல ஆராதிக்கிட்டோம். நீ யாரு, என்ன முழிக்கிறீங்க? எல்லா சபையிலும் ஹீப்ருல பாட்டான். ஏய் ஸ்டாப் இட்டியா, தமிழ்ல பாடியா. அவர் சொல்லுகிறதில் காரியம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, இப்படி பாடல்களிலே எபிரேய வார்த்தைகளை பயன்படுத்தி யார் பாடினது? ஓ, இவர் பாடுகிறாரோ? இந்த பாடலில் வருகிற வார்த்தைகள் எபிரேய வார்த்தைகள். எல் ஷடாய், எல் ரோயி வார்த்தைகள் எல்லாமே எபிரேய வார்த்தைகள் தான். இப்போ எபிரேய வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல் எழுதுகிறது நல்லதில்லை, அது மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது என்பதாக சொல்லுகிறார். இப்போ ஹீப்ருக்கு தேவை இருக்கான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. ஆனா நம்மளும் பாடுறோம். ஏய் நிறுத்து, என்ன பாடின தெரியல. நல்ல அவனுக்கு தெரிந்த தமிழ் மொழியில பாடு. இவரை போன்றவர்கள் பாடுவது தவறல்ல. ஆனால் இவர் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? ஜான் ஜெபராஜை பற்றி சொல்லுகிறார். ஏய் ஸ்டாப் இட்டியா, தமிழ்ல பாடியா. அலியான்றான் ஒருத்தன். என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு ஜான் ஜெபராஜ் அலியா என்கின்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி பாடல் எழுதியிருக்கிறார். அது ஒரு பெரிய குற்றம். ஏன் குற்றம்? அலியா எபிரேய வார்த்தை, அது தமிழ் வார்த்தை இல்லை, அது மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு புரிகிற மொழியில தானே பாட வேண்டும், பேச வேண்டும். சரிதான் சரிதான். ஆனால் ஜான் ஜெபராஜ் தன்னுடைய அலியா என்கின்ற பாடலில் அலியா என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையும் சேர்த்து தான் எழுதி வைத்திருக்கிறார். அலியா என்றால் ஏறி வா, திரும்பி வா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வா என்று அர்த்தம். அலியா அலியான்னு இந்த பாட்டு சிறுவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், அவர்களை திரும்பி வர சொல்லுது. இந்த நபர் அந்த பாடலை முழுமையாக கேட்கவில்லை, அலியா என்கின்ற வார்த்தையை மட்டும் தான் கேட்டிருக்கிறார் போல. ஆகவே தான் இவருக்கு அந்த அர்த்தம் தெரியவில்லை. சரி, பரவாயில்லை. இப்போ ஜான் ஜெபராஜ் பாடல்ல ஒரு வார்த்தையை எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே தப்பு, அந்த பாடலெல்லாம் பாடக்கூடாது. ஏன் தெரியுமா? மக்கள், தமிழ் மக்கள், அவர்களுக்கு தெரியாது. மக்களுக்கு புரிகிற மொழியிலே பாட வேண்டும். சரி சரி, இந்த நியதி எல்லாருக்கும் பொருந்த வேண்டும் தானே. இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார், அகஸ்டின் ஜெபகுமார் என்று சொல்லி. அந்த நபர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்ற பகுதியிலே, அங்கே யாருக்குமே ஹிந்தி மொழி தெரியாது, தமிழ் மக்கள் தான். அப்பொழுது மேடையிலே வந்து தன்னுடைய இந்தி புலமையை காண்பிப்பதற்காக இந்தி மொழியிலே பாடல் பாடுவார். அதை பின்னாடி இருந்து இதே வெஸ்லி மேக்ஸ்வெல் மக்களுக்கு புரியாத மொழியிலே பாடக்கூடாது, மக்களுக்கு புரிகிற சொந்த மொழியிலே தான் பாட வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி கொக்கரிக்கிற இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் மக்களுக்கு புரியாத ஹிந்தி மொழியிலே அகஸ்டின் ஜெபகுமார் பாடும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் கொள்ளுகிறார். सुनलो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया.
ஜான் ஜபராஜுக்கு ஒரு நியாயம், அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு ஒரு நியாயமா? சரி, இவருடைய கருத்து என்ன? சபையாக கூடி வரும்போது மக்களுக்கு புரியாத மொழியிலே பேசக்கூடாது, புரியாத மொழியிலே பாடக்கூடாது. அதை பவுலப்போஸ்தலன் எழுதின வேதாகம வசனத்திலிருந்து ஆதாரத்தோடு பேசுகிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, கூடி வரும்போது அந்நிய பாஷை கொஞ்சம் அடக்கி வாசின்றார். ஏன்னா அவனுக்கு புரியல, நீ ரூம்ல போய் பேசுன்றார். பாராட்டுக்குரியது. இப்படித்தான் இருக்க வேண்டும். பவுல் சொன்ன அந்த அந்நிய பாஷை, மக்களுக்கு தெரியாத வேறு பாஷைகள், அந்த வேறு பாஷைகளை தெரிந்தவர்கள் முதல் நூற்றாண்டிலே வரத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகட்டும், இந்த காலகட்டங்களிலே தங்களுடைய கல்வி அறிவினால் கற்றுக்கொண்டவர்களாகட்டும், சபையிலே அந்த வேற்றுமொழி தெரியாத மக்கள் இருக்கின்ற இடத்திலே கூடுகையிலே அது பேசக்கூடாது, வேற்றுமொழியிலே பாடக்கூடாது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். காரணம், இந்த மொழியை தெரியாதவர்கள், கல்லாதவர்கள் உள்ளே வரும்போது இவர்கள் தெரியாத மொழி பேசினால் பைத்தியம் கொண்டவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? தமிழ் கூட்டம் நடக்கிறது. அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து ஹிந்தியிலே பேசுகிறார், ஹிந்தியிலே பாடுகிறார். அதற்கு அதை விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லை. கீழே உட்கார்ந்து இருக்கிற மக்கள் அகஸ்டின் ஜெபக்குமார் ஹிந்தியிலே பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஹிந்தியிலே பாடுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு ஏதாவது புரியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னொரு தமிழன் என்ன நினைப்பான்? பைத்தியக்காரனா இவனுவன், அவன் ஹிந்தியில பேசுறான், இங்க யாருக்குமே புரியல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என்று நினைப்பார்கள் அல்லவா? இது தேவையா என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுதான் வெஸ்லி மேக்ஸ்வெல் சொல்லுகிறார். பவுல் தெளிவா சொல்றார், யாராவது தேர்ட் பர்சன் வந்தார்னா நீ பேசுறது அவனுக்கு புரியாதுப்பா, நல்லா அவனுக்கு தெரிந்த தமிழ் மொழியில பாடு. ஆகவே சபையிலே எபிரேய மொழியாகட்டும் வேறு எந்த மொழியாகட்டும் மக்களுக்கு தெரியாத மொழி, தமிழ் மக்கள் இருக்கிற பகுதியிலே தமிழ் அல்லாத மொழிகள் வேற்றுமொழி, அதிலே பாடாதே, அதிலே பேசாதே. இப்போ சுவிட்சர்லாந்து என்றால் அங்கே சுவிட்ச் மொழி, அவர்களுக்கு அதான் தெரியும் என்றால் அந்த மொழியிலே பேசு. சம்பந்தம் இல்லாமல் அரபி மொழியிலே பேசக்கூடாது, பாடக்கூடாது. ஹலோ, நீ சுவிஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க அந்த என்ன லாங்குவேஜ், டச்சில் பாடு, டச்சில் பாடு, எதுலையோ ஒன்று பாடு. தமிழ்ல சபையில தமிழ்ல பாடு, தமிழ்ல கதை. நல்ல பாயிண்ட், பாராட்டலாமா? இந்த பாராட்டு கொஞ்ச நேரம் கூட இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல்லால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் என்கின்ற நபர் பவுல் எழுதின அந்த வசனத்தை பயன்படுத்தினார் அல்லவா? உடனே தான் இவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நாமளும் சபையிலே அந்நிய பாஷை என்கின்ற பெயரிலே வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருக்கிறோமே. இப்படி இந்த வசனம், நான் இப்போது எடுத்துக்காட்டின வசனம் எனக்கு எதிராகவே திரும்பி விட்டதே என்று சொல்லி யோசித்து சுதாரித்துக் கொண்ட உடனடியாக இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் என்ன சொன்னார் தெரியுமா? அதனால தான் பவுல் சொல்றாரு, கூடி வரும்போது அந்நிய பாஷை கொஞ்சம் அடக்கி வாசின்றார். ஏன்னா அவனுக்கு புரியல, நீ ரூம்ல போய் பேசுன்றார். இருக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிகளை கூடும்போது பேசுறது தடையில்லை. எனக்கு அதுல எந்த விசுவாசிகள் ஒன்றாக கூடும்போது அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை இல்லை. எங்க படிச்ச? எங்கடா படிச்ச? எங்க படிச்ச? பைபிள்ல படிச்சியா? இல்லையே. விசுவாசிகள் ஒன்றாக கூடும்போது அந்நிய பாஷையில் பேசுவதற்கு தடை இல்லை என்று சொல்லி எங்க படிச்ச? வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது? அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் பேசக்கூடாது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பேசக்கூடாது, போய் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசட்டும் என்பதாகத்தான் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் என்ன சொல்லுகிறான்? விசுவாசிகளை கூடும்போது பேசுறது தடையில்லை. எனக்கு அதுல எந்த வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு அதை அந்நிய பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதை விசுவாசிகள் ஒன்றாக கூடி வரும்போது பேசுவதற்கு தடை இல்லையா? ஆனால் எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்கலாம். இப்ப எல் ஷடாய் என்றால் சர்வ வல்ல தேவன் என்று சொல்லி அர்த்தம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி அர்த்தம் உள்ள மொழியை அர்த்தம் சொல்லிக் கொடுத்து கூட பேசக்கூடாதா? அலியா என்றால் ஏறி வா, அதை பேசக்கூடாது, அர்த்தமுள்ள மொழி பேசக்கூடாது. ஆனால் இவர்கள் அர்த்தமே இல்லாமல் வாய்க்கு வந்ததை ஷாபாலா தருரி அந்தூரி ஓரிகா பாப்பா தருதி சத்துதிர்கா பாப்பா என்று சொல்லி வாய்க்கு வந்ததை உளறுவார்கள் அல்லவா? இதை பேசலாமா? இதற்கு அர்த்தமே இல்லை, இது அந்நிய பாஷையே கிடையாது, இது வாய்க்கு வருகிறதை உளறி தள்ளுவது. இதற்கு அர்த்தம் உண்டா? அர்த்தம் இல்லை. தங்களுக்கு தெரியுமா? தங்களுக்கு தெரியாது. இதை கேட்கிறவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இதை பேசுவதற்கு தடை இல்லையா? விசுவாசிகளை கூடும்போது பேசுறது தடை இல்லை. விசுவாசிகள் ஒன்றாக கூடி இருக்கிறதானடா சபை. அந்த சபையில தான் பேசக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதி இருக்கிறார். நீ பேசுகிற மொழிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொன்னா நீ பேசிக்கோ. இப்ப எபிரேய மொழியில ஒருத்தர் பேசுகிறார் என்றால் பேசலாம்.
அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அப்படி அர்த்தம் உள்ள ஒரு மொழியை கூட பேசக்கூடாது. ஆனால் அர்த்தமே இல்லாத உளறல் இருக்கிறது அல்லவா, அந்த உளறலுக்கு இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் அல்லது இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் போட்டிருக்கிற பெயர் தான் அந்நிய பாஷை. அந்த பெயரை போட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், விசுவாசிகள் ஒன்றாக கூடி இருக்கும்போது பேசுவதற்கு தடை இல்லை என்று சொல்லி. நீங்கள் ஜெபிக்கும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் என்று சொன்னார் அல்லவா, அந்த அலப்புதல் அது வாய்க்கு வந்ததை உளறுது. அர்த்தம் ஒரு அர்த்தம் இல்லை, அர்த்தமில்லாத உளறல். அர்த்தமில்லாத உளறலை ஜெபிக்கும் போது அப்படி பேசக்கூடாது. அந்த அஞ்ஞானிகள், ஞானமற்றவர்கள், கடவுளை அறியாதவர்கள் செய்கிறது. அதே போல தேவனை அறிந்தவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல் அந்நிய பாஷை என்கின்ற பெயரை போட்டு விசுவாசிகள் ஒன்றாக கூடி இருக்கும்போது பேசலாம், பேசுவதற்கு தடை இல்லை என்று சொல்லி. காரணம் ஏன்? இவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக இதை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காலாகாலமாக. அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற காரியம் ஒரு 120 வருடங்களுக்கு முன்பாக தோன்றின இந்த சாத்தானின் வஞ்சகம், அசுசா தெருவிலே தோன்றின இந்த வஞ்சகம் மக்களை பிடித்து இழுத்து நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். வேதாகம வசனத்தை தங்களுக்கு ஏற்றபடி எப்படியெல்லாம் புரட்டுகிறார்கள் என்பதை பாருங்கள். வேதாகமத்திலே திட்டவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை, வேற்று மொழி, உண்மையான மொழி, அர்த்தமுள்ள மொழி. பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எந்த ஒரு மொழியும் அர்த்தம் இல்லாதது அல்ல, எல்லா மொழிகளுக்கும் அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வேறு ஒரு மொழி, அதையே இங்கே உள்ளவர்களுக்கு தெரியாது என்று சொன்னால் பேசக்கூடாது. ஆனால் அதை வியாக்கியானம் செய்யக்கூடிய நபர் இருந்தால் அல்லது அதற்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் இருந்தால் பேசலாம். ஆனால் இவர்கள் பேசுவதோ ஒரு மொழியே அல்ல, அது உளறல் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சொன்னபடி வீண் வார்த்தைகளினால் அலப்புவது, அலப்புதல். அந்த அலப்புதலை அலப்பிவிட்டு அதற்கு இவர்கள் அந்நிய பாஷை என்கின்ற ஒரு புதிய பெயரை கொடுத்தார்கள் 1906. அதை, அந்த அலப்புதலை விசுவாசிகள் ஒன்றாக கூடி இருக்கும்போது பேசலாம், அதற்கு தடையே இல்லை என்பதாக சொல்லுகிறார். தயவு செய்து வேதாகமத்துக்கு திருப்புங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு ஏற்படுத்தின புதிய உடன்படியை ஏற்று உருவான அவருடைய சரீரமாகிய சபையா, இல்லை வெறும் 120 ஆண்டுகள் காணப்படுகிற போலி எழுப்புதல், போலி அந்நிய பாஷை, போலி அபிஷேகம், போலி ஆவி, இதையெல்லாம் உள்ளடக்கிய இந்த சாத்தானின் வஞ்சகமான பெந்தேகோஸ்தே சபையா? சிந்தித்து பாருங்கள், வேதாகமத்துக்கு திரும்புங்கள். சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மனம் திரும்ப.